தமிழகத்துல பாலியல் குற்றவாளிகளை கண்காணிக்க வண்ண குறியீட்டுடன் கூடிய புதிய வகைப்பாட்டு முறையை காவல்துறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பற்றி விரிவா பாருங்கள். குற்றங்களின் தீவிரம், மீண்டும் குற்றம் செய்யும் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் குற்றவாளிகள் 8 வண்ணங்களின் கீழ் பிரிக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட உள்ளனர். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் காவல்துறையின் ஆதாரங்களை சரியாக பயன்படுத்தவும் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இதில் அதிதீவிர பிரிவான சிவப்பு நிறத்தின் கீழ் அபாயகரமான பாலியல் வேட்டையாடுபவர்கள், தொடர் வன்புணர்ச்சியாளர்கள் மற்றும் மீண்டும் போக்சோ குற்றங்களில் ஈடுபடுவோரும், ஆரஞ்சு நிறத்தின் கீழ் மீண்டும் பாலியல் குற்றங்கள் மற்றும் தொல்லைகளில் ஈடுபடும் பின்தொடர்பவர்களும் மற்றும் சைபர் கண்காணிப்பில் உள்ளோரும் கண்காணிக்கப்படுவர். நீல நிறத்தின் கீழ் சிறுவர் சிறுமிகளை அல்லது அப்பாவிகளை இணையத்தில் ஏமாற்றி தங்களுக்கு சாதகமாக மாற்றும் சைபர் குற்றவாளிகள், பாலியல் ரீதியாக மிரட்டி பணம் பறிக்கும் செக்ஸ்டார்ஷனிஸ்டுகள், இணையத்தில் ஒருவரை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து தொல்லை கொடுக்கும் சைபர் ஸ்டாக்கர்கள் மற்றும் குழந்தை பாலியல் ஆபாச குற்றங்களான சிசாம் அல்லது சிசெம் போன்ற ஆபாச உள்ளடக்கங்களை நுகர்வோரும் கொண்டுவரப்பட்டுள்ளனர். கருப்பு நிறத்தின் கீழ் ஆழ்கடத்தல் கும்பல், சர்வதேச அல்லது மாநில அளவிலான பாலியல் துஷ்பிரயோக நெட்வொர்க்குகளும் கொண்டுவரப்படுகின்றன. இளம் பருவ குற்றங்களை பொறுத்தவரை 18 வயதுக்கு உட்பட்ட சிறார் பாலியல் குற்றவாளிகள் வெள்ளி நிறத்தின் கீழும், கிரிண்டர் போன்ற ஆன்லைன் டேட்டிங் செயலிகள் மூலம் ஓரின சேர்க்கை பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் ஊதா நிறத்தின் கீழும் வகைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவார்கள். மேலும் பெண்களை கேலி செய்பவர்கள் மற்றும் ரகசியமாக படம் பிடிக்கும் குற்றவாளிகள் இளஞ்சிவப்பு நிறத்தின் கீழும், தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது மீண்டும் நிகழாத மிதமான ஆபத்துடைய குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்களுக்கிடையேயான பாலியல் குற்றங்கள் பச்சை நிறத்தின் கீழும் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுக்கவும் காவல்துறையின் மனிதவள ஆதாரங்களை மிகவும் துல்லியமாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்தி கண்காணிப்பை பலப்படுத்தவும் இந்த நவீன திட்டம் வழிவகை செய்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.